ம். அது பேசியே ஆகணும்னு சொல்லி 2வது கொஸ்டின் அதை கேட்டோம். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். எவ்ரிடே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்மளோட கருத்துக்களை எடுத்து வைக்கணும் அப்படின்றதுல நானும் உறுதியா இருக்கேன், நீங்களும் உறுதியா இருக்கீங்க. ஸோ அதனால டைம் ஒதுக்கி எந்நேரம் ஆனாலும் நம்ம பேசுறதுக்கு இன்னைக்கு டைம் கிட்டத்தட்ட 10 மணி நைட்டு. பட் இருந்தாலும் டைம் ஒதுக்கி பேசுறதுக்கு மிக்க நன்றி அருண். முதல்ல அந்த ஒரு நன்றியை முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, திருப்பியும் பிரபாகரனோட இஷ்யூ, விடுதலை புலிகள் பிரபாகரன், மறைந்த தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட இஷ்யூ இன்னைக்கு சீமானோட இணைத்து அவர் எடுத்த போட்டோ, அதுக்கப்புறம் எடுத்த லேட்டஸ்ட் அம்யூனிஷன் வச்சு அவர் எடுத்த போட்டோஸ் எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. இது ஊடக வெளிச்சம் சீமானுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு ஊடக வெளிச்சம் தான். இதுல மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் அதை டாட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவர். ஆமா, நான் போய் பார்க்கல அப்படின்றாரு, திடீர்னு பார்த்தேன்றாரு, இதனால உனக்கு என்னன்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஊடக வெளிச்சம் சரியாதா, தவறா? உங்களோட கருத்துக்கள். இல்ல, சீமான்னா யாரு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டினதே சன் டிவி தான். சன் டிவி அண்ட் கருணாநிதி அவர்கள் தான். அதாவது இந்த திராவிட வகைராக்கள் தான் சீமான்னா யாரு, அவர் எதுக்காக போராடுறாரு, எதுக்கு தொடர்ந்து உள்ள தூக்கி வைக்கிறாங்களே, யார் இந்த சீமான், யாரு அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நியூஸ்ல இயக்குனர் சீமான் கைது, இயக்குனர் சீமான் கைது அப்படின்னு வரும். அப்போ நம்ம பார்த்தோம் என்னன்னா யாரா இந்த இயக்குனர் சீமான் அப்படின்னு சொல்லி அப்பந்தான் அவர் அந்த கைதின் போதும் அவர் என்ன பண்ணாருங்கிறது, யாருக்காக போராடினாரு, எதுக்காக போராடினாரு, என்ன பேசினாரு, என்ன பேச்சுக்காக கைது செய்யப்பட்டாருங்கிறது மொத்தமா தமிழ்நாட்டுக்கும் இந்திய அளவுலயும் போய் சேர்ந்தது அந்த காலகட்டம் தான். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்க ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அவர் உணர்ந்துக்கிட்டாரு. திருப்பி அவர் அவருக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்க கூடாது, அவரை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க கூடாது. இப்ப சமீபத்துல கூட அவர் சொன்னாரு, அங்கீகாரத்தை கொடுக்க விரும்பலன்னு சொல்லி அந்த கட்சியில இருந்தே நான் ஆளை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. இதெல்லாம் ஒரு நகைச்சுவான விஷயம். அவர் கட்சியில இருந்தா, நாம் தமிழர் கட்சியில இருந்தா ஆளை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்க விரும்பலங்கிறாரு. இது ஸ்டாலின் யோசிச்சு சொன்னாரா, யோசிக்காம சொன்னாரா எனக்கு தெரியல. இது ஒரு முரண்பாடான விஷயம். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமலேயே இவர் விரிக்கிற வலையில கொஞ்சம் கொஞ்சமா போய் விழுகுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, ஈரோடு கிழக்குல நான் உங்கள்ட்ட ஈரோடு கிழக்கு தேர்தலில் அவர் பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்கள்ட்ட சொன்னேன், இந்த தேர்தல்ல அவரோட எலெக்ஷன் பிட்ச் பிளாங்கே என்னன்னா, பெரியார தான் அட்டாக் பண்ணி பேச போறாரு, அந்த அரசியலை தான் அவர் கொண்டு போறாரு 26 வரைக்கும் அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொன்னேன். ஒவ்வொரு பொதுக்கூட்டங்கள்லயும் கடைசியா இப்படி வந்துட்டாரு, மிஸ்டர் ஈவேரா ஹூ ஆர் யூ, இதுதான் கடைசி அவர் கேட்ட கேள்வி. ஹூ ஆர் யூ மிஸ்டர் ஈவேரா அப்படின்னு கேட்டார். இதுதான் அவர் கடைசியா முற்றுப்புள்ளி, கடைசியான ஒரு பரப்புரையில பேசினது. சரியா? அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. நீ யாரு, ஒருமையிலையும் பேசிட்டாரு. தமிழன ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது பெரியார், தந்தை பெரியார் அப்படின்ற அவர் அதை ஏத்துக்கல. அவரோட அரசியல் அதை ஏத்துக்கல. நான் அவர் என்ன சொல்றாரு அதை சொல்றேன். ஒருமையில பேசுறாரு. அவர் எந்த அளவுக்கு தாக்கி பேச முடியும் பேசுறாரு. அவரோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, பெரியாருங்கிற பிம்பம் அதை உடைச்சு சுக்குநூறு ஆக்கணுங்கிறத அவர் முடிவெடுத்துதான் போறாரு. சரியா? ஆனா எதிர்த்தரப்புல திராவிட வகைராக்கள் என்ன பண்ணணும், இத அவங்க இல்ல, ஈவேரா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, அவதூறு பரப்புறீங்க, ஈவேரா நல்லவரு வல்லவரு எங்கள் தந்தை இதனாலங்கிறத அவங்க எடுத்து எதிர்கருத்துக்களை வைக்கணும். அதை வைக்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே வைக்கல. என்ன பண்றாங்க, வீட்டை போய் முற்றுகையிடுறாங்க, மீடியால ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்க, இவரை கட்சியில இருந்து 3000 பேரை சேர்க்கிறேன்னு சொல்லி ஒரு உலகமாக நாடகத்தை நடத்துறாங்க. இந்த பக்கம் கவுண்டரா இல்ல, பெரியார் இதெல்லாம் நல்லதுதான் சொல்லியிருக்காரு, நல்லதுதான் செஞ்சிருக்காருன்னு எடுத்து உரைக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் யாருமே இது வரைக்கும் பிரசன்ட் பண்ணல. உங்களுக்கு புரியுதா? பிரசன்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா சீமான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணணும், கூட கடந்து போகலாம் அப்படின்ற ஒரு கோட்பாடும் இருக்கு இல்லையா? இப்ப சீமான் கேட்கிற அவருக்கு எந்த உரிமை இருக்கோ அவருக்கு எதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்? இதை போயிட்டு நீ சொல்லணும்னு அவசியமே கிடையாதே, ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுமே அப்படின்னு கூட கடந்து கூட போகலாம் இல்லையா? கடந்து போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? கடந்து போயிருக்க, எதுக்கு போராட்டம் நடத்துறீங்க, எதுக்கு பிரைம் டைம் டிபேட் பண்றீங்க, பேசாம போக வேண்டியதானே. இது வரைக்கும் அதானே பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப என்னன்னா இதை உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது, டிஃபெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பாண்டே அவர்கள், ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாரு, ஏன் சாணக்கியால இருந்த பசங்க போய் திராவிட கழகத்துக்குள்ள போய் வாசிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு போட்டாங்க, வெளியே பப்ளிஷ் பண்ணாங்க.
அடுத்த நாள் இது வெளியே பப்ளிஷ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த பேப்பரே அந்த ஃபைலே ஒளிச்சு வச்சிட்டீங்க. இப்ப போனா அது இல்ல, அந்த பேப்பர்ஸே இல்ல அப்படின்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது ரங்கராஜ் பாண்டே வேற ஆளு. சீமானுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு அவர் யுனெஸ்கோல அவர் பட்டம் வாங்கணும்னு சொல்றது பொய்னு ப்ரூவ் ஆயிருச்சு. கோயில் நுழைவு போராட்டம் காங்கிரஸ் கட்சியில வந்து கட்சி தலைமை சொன்னனால கோயில் நுழைவு போராட்டத்துக்கு போனேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெண் ஏன் அடிமையானாங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அது அப்படியே ஒரு இங்கிலீஷ் புக்கோட லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் ப்ரூவ் ஆகுது. அப்புறம் வந்து அவர் தமிழை பத்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இருக்குன்றதும் அதை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. அதுக்கு என்ன பண்றாங்க, அவர் சொன்ன இடம் வேற காரணம் வேற அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அந்த கான்டெக்ட்டை பொறுத்து நீங்க பார்க்கணும் அப்படி சொல்றாங்க. நீங்க அப்படிதான் சீமானோட காணொலிகள்லாம் அந்த கான்டெக்ட்டை பொறுத்து தான் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா? சனியன் சொல்லிட்டாரு, சாத்தானின் குழந்தைகள் சொல்லிட்டாருன்னு ஒரு வார்த்தையை தானே எடுத்து நீங்க பரப்புனீங்க. அதான் நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறியோ அதே ஆயுதத்தை எடுத்து தான் உன்னையும் அடிப்பாரு அவரு. இதை கத்து கொடுத்தது நீ தானே சீமான் அவர்களுக்கு. நீ என்ன பண்ண, நீ அவரு சொன்ன ஒரு மணி நேரம் வேர்வை உருக்கி உருக்கி பேசிட்டு போவாரு. அதுல இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நீ அதை வந்து காணொலியா பரப்பிட்டு இருந்த. இன்னைக்கு உனக்கே வச்சிடல ஆப்பு. அதை டிஃபெண்ட் பண்ண முடியல யாராலையும். வேற பேசினாரா பேசலையா, அது பேசினாருன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஏன் சப்ப கட்டுக்கிட்டுற? உங்களுக்கு புரியுதா? அவரை நீங்க ஒரு பின்பமா வளர்த்தி வச்சிட்டீங்க கணேஷ். அதை அவர் புனிதப்படுத்தி வச்சிட்டீங்க. அந்த புனிதத்தை யாரும் உடைக்க கூடாதுன்னு பாக்குறாங்க திராவிட வைராக்கள். அதை வந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். பண்ண முடியாது, பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. அதனாலதான் அவங்க கோர்ட்டுக்கு போகாம மத்தபடி சன் டிவில உட்காந்து அதே மாதிரி மீடியால உட்காந்து முற்றுகை போராட்டங்கிற பேர்ல முற்றுகை போராட்டம். நீ ஒரு தனி மனிதன் வீட்டுல போய் முற்றுகை போராட்டம் கொடுத்தது, அனுமதி கொடுத்தது சரியா தவறா? அது மிகப்பெரிய தவறுதான். ஏன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து போராட்டங்கள் செய்யணும் அப்படின்ற போது யாருக்குமே வந்து பர்மிஷனே கொடுக்கல. அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, இதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க? இது வந்து நியாயமே கிடையாது. நான் நியாயத்தை வந்து நியாயம் தான் சொல்லுவேன். பட் அட் த சேம் டைம் பெரியார் சொன்னாரு, பெரியார் வந்து யாருன்னு கேட்கறது வந்து எனக்கு அது ஒப்பலை. பட் இருந்தாலும் வந்து நாம அதுல வந்து முரண்படுறோம் அப்படின்றது வந்து நமக்கு எப்பவுமே தெரியும். நீங்க ஒரு கருத்து எடுத்து வைக்கிறீங்க, அதுல எனக்கு வந்து நிச்சயமா அதுல உடன்பாடு. பெரியார் மேல உங்களுக்கு உண்டான அபிமானத்துக்கு நீங்க எங்க அவரை பத்தி வாசிச்சீங்க? அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு, இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு உங்க எதை பார்த்து வாசிச்சீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க? நான் எங்க அப்பா சொல்லிதான் நான் வந்து கத்துக்கிட்டேன். எங்க அப்பா கூட இருந்து வந்து பேசினவங்க எல்லாருமே பேசும்போது என்னென்ன நடந்திருக்கு, அதே மாதிரி நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போனேன் இல்லையா? அண்ணாமலை இன்சிடென்ட்ல போகும்போது அங்க இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க வந்து வளர்ச்சிக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன அந்த அந்த பேச்சுக்களும், அதே சமயத்துல வந்து எங்களோட ஊர்ல எனக்கு நடந்த சில இன்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் நான் வந்து அதாவது வந்து கேள்வி நாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மூலமா தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஏன்னா வந்து எப்பவுமே எங்க வீட்டுல வந்து தமிழ் தேசியத்தை பத்தி பேசும்போது எப்போ ஃப்ரைடே சாட்டர்டே ஒரு 10 பேர் கூட்டிடுவாங்க. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். தமிழ் தேசியம், தமிழை எப்படி பாதுகாக்கணும், அதே மாதிரி வந்து புலிகள் இயக்கத்துக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் உட்காந்து பேசுவாங்க எங்க வீட்டுல. எங்க அம்மா வந்து காஃபி கொடுத்துட்டு நான் வந்து ஓரமா நின்று அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி கவனிச்சு வளர்ந்ததுனால தான் நான் வந்து அந்த ஒரு கேள்வி ஞானம் தானே தவிர, நான் வந்து ஒரு புஸ்தகத்தை படிச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு இல்லை. நான் அதை வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன். ஓகே. நீங்க அப்ப வந்து ஈவேரா அவர்களோட, அதாவது பெரியார் அவர்களோட எழுத்துக்களை நீங்க எங்கேயுமே வாசிச்சது கிடையாது. அவர் எழுதின புத்தகங்கள் எங்கேயுமே வாசிச்சது கிடையாது. சோ அதை பேஸ் பண்ணி தான் இவரோட ஆர்குமெண்ட். சரியா? நீங்க உங்க அப்பா உங்களுக்கு ஒரு கருத்து நீங்க ஒரு செய்வழி செய்ய சொன்னீங்கல்ல, நான் எங்க அப்பாட்ட கேட்ட ஒரு நாள், பெரியாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்ட. அந்த வீடியோவை நான் உங்களுக்கும் அனுப்புனேன். அதை நம்ம சேனல்லே போட்டிருந்தோம். ஆமா. அவரு நம்ம வந்து அந்த பீப் போட்டு தான் அந்த வீடியோவே போட முடிஞ்சது. அவர் பெரியாரை பத்தி கேட்கும்போது, அண்ணாதுரை பத்தி பேசும்போதும் அவர் என்ன சொன்னார், எங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாருங்கிறது அப்படியே அட்வான்ஸான கருத்துக்கள். உங்களுக்கு புரியுதா? சோ அந்த இடத்துல இருந்து நான் பேசுறேன். அது போக வந்து அவரு எழுதின ஸ்னிப்பெட்ஸ் விடுதலை பத்திரிகைகள்ல அதே மாதிரி அவரை நான் பகுத்தறிஞ்சு பாக்குறேன். அவர் சொன்னதெல்லாம் சரியான பகுத்தறிஞ்சு பாக்குறேன். நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம ஊர்ல பெண்ணடிமைத்தனம் இருந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க இல்லைன்னு நம்புறீங்களா? பெண்ணடிமைத்தனம்னா என்ன? பெண்ணடிமைத்தனம் அப்படின்றது வந்து அதாவது வந்து பெண்களை வந்து அடுப்படியிலேயே வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வகையான பெண்ணடிமைத்தனம். பெண்கள் வந்து ஒரு காலத்துல வந்து மறுமணம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வகையான அடிமைத்தனம். பெண்கள் படிக்க கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு வகையான அடிமைத்தனம். இந்த மாதிரி
இட் cannot be defined as one. இது பல கூறுகள். அந்த பல கூறுகளுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி, அதாவது வந்து பெரியார் அப்படின்றது வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி, அவரு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை வந்து அதாவது வந்து அதை எதிர்த்திருக்காரு. எதிர்க்கும் போது அதை வந்து கரெக்டா எதிர்க்காம அவர் வந்து எப்படின்னா அவரோட அவரோட வாழ்க்கையில அவர் எதிர்த்து இருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். இப்ப தமிழ் சமூகத்துல பெண்ணடிமை இருக்குன்னு நீங்க நம்புறீங்க, பெண்ணடிமை இருந்ததுன்னு நீங்க நம்புறீங்க. நிச்சயமா இதுல வந்து மாற்று உங்க தாத்தாவும் உங்க பாட்டியும் இருக்கும்போது உங்க தாத்தா விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, உங்க பாட்டி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, அப்போ விவசாயம் ஒரு தொழில், இவங்க வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம ஊர், நான் எங்க ஊர்ல பாட்டிகள் வந்து மோர் கடைஞ்சு விக்கிறத பாத்திருக்கேன், பால் விக்கிறத பாத்திருக்கேன், அவங்க தொழில் செய்யறத பாத்திருக்கேன். அப்ப அந்த தாத்தா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு, பாட்டி மோர் வித்தாங்க. இது அடிமைத்தனமா? இது பெண் அடிமைத்தனமா? தாத்தா என்ன கலெக்டர் வேலையா பார்த்துட்டு இருந்தாரு அப்போ? அப்படி கிடையாதுங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. கரெக்ட். அப்ப நீங்க ரெண்டாவது இந்த கல்வி மறுத்துன்னு சொல்றீங்கல்ல, தாத்தா படிச்சிருந்தாரு, பாட்டி படிக்கல, அப்படியா? இல்ல தாத்தாவும் படிக்கல, பாட்டியும் படிக்கலையா அந்த நேரத்துல? இல்ல, தாத்தா படிச்சிருந்தாரு, பாட்டி படிக்கல, ஆட்சி படிக்கல, பாட்டி படிக்கல. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சமூகத்துல அப்படிதான் எல்லாருமே இருந்தாங்க. தமிழ் சமூகத்துல வந்து ஒரு பெண்ணடிமைத்தனம் அப்படி இருந்தா வேலு நாச்சியார் வந்திருக்க முடியுமா? நீங்க கண்ணகியை பத்தி படிச்சிருப்பீங்களா? இல்ல புலவர்கள் இப்போ அந்த காலத்திலே தமிழ் புலவர்கள் எந்த மொழியில அதிகமா இருந்தாங்க? வேற எந்த மொழியில தமிழ் புலவர்கள் பெண்கள் இருந்தாங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஆண்டாள் யாரு? வேலு நாச்சியார், கண்ணகி ஆங்காங்கே எப்பவுமே இருக்கிறது தான். ஆங்காங்கே இப்போ நம்ம வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு நம்ம வந்து பேசும்போது, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னும் தாழ்ந்து போய் தான் இருக்கு. நேற்றுக்கு நான் போன வருஷம் வரும்போது சிதம்பரம்ல இருக்கிற அதே குடிசையில தான் இன்னும் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல ஒருத்தன் ஐஏஎஸ்ஆவும் இருக்கிறான். அப்ப அந்த ஐஏஎஸ் தான் நம்ம பாக்குறோம். அவனை பார்த்துட்டு நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். அவன் வந்து ஐஏஎஸ் ஆயிட்டானே. இல்லையே. 99.5% வந்து இன்னும் வந்து அந்த குடிசையா தானே இருக்கு. சரி, தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்றீங்க. யாரு தாழ்த்துனது? யாரு தாழ்த்துனது அப்படின்றது வந்து நம்ம வந்து வந்தோம் அப்படின்னா வந்து ஆரிய ஊடுருவலுக்கு அப்புறம் வர்ணாசிரமம் அப்படின்ற ஒரு 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 கட்டமைப்புல வரும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து தமிழ் குடிகளை அப்படியே வந்து தாழ்த்தி வச்சுட்டாங்க அப்படின்றது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அந்த ஒருத்தர் வந்து தாழ்த்தினாரு, ஆரியர்கள் வந்து தமிழர்களை தாழ்த்தினாங்க. அடுத்து விஜயநகர பேரரசுல வந்து அவங்க தாழ்த்தினாங்க. அந்த பேரரசு வரும்போது அவங்க தாழ்த்தினாங்க. சரியா? அந்த பாளையத்து மன்னர்கள்லாம் இருந்தாங்க, நாயக்கர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க தாழ்த்தி வச்சிருந்தாங்க. அப்ப எப்படி வந்து அந்த நம்ம வந்து ஆரியர்கள் எல்லாருமே அப்படின்னு கிடையாது இல்லையா? அதுல வந்து அத ஜாதி ரீதியா தானே வந்து அது மாறுது இல்லையா? நம்ம சொல்றீங்க ஜாதி ரீதியா மாறுன்னு எப்படி சொல்றீங்க? குயவர்கள் பானை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, வண்ணார்கள் வந்து வெளுத்துட்டு இருந்தாங்க, முடித்திருத்த மருத்துவர் அவங்க பேர் ஏன் மருத்துவர்? பல்லு புடுங்குறதுல இருந்து முடி வெட்டுறதுல இருந்து எல்லாமே அவங்கதான் பண்றாங்க. மருத்துவர்ங்கிறது அப்போ உயர்ந்த தொழில். நம்ம தாழ்த்துனது ஒரு சதி. தமிழர்கள் தாழ்ந்தவர் கிடையாது, தாழ்த்தப்பட்டவர். யாருமே வந்து தாழ்ந்தவர்கள் நான் சொல்லல. ஒத்துக்கிறீங்கல்ல? அப்போ வந்து நம்மள தாழ்த்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் சமமா தான் இருந்தாங்க. நம்ம வந்து காதுல பெரிய அது சமமா தான் இருந்திருக்கணும் அப்படின்றது வந்து, ஏன்னா வந்து நம்ம ஜாதிய கட்டமைப்பு வந்து எங்கேருந்து அதுக்கோட ஆரிஜினே தெரியாம தான் நம்ம இருக்கிறோம். ஆரிஜின்லாம் தெரியும், தெரியாமலாம் இல்ல. நம்ம காட்டுல வந்து நம்ம எப்படி வாழ்வியலை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிருகங்கள்ட்ட இருந்தா பார்த்தோம் நம்ம. ஒரு காக்கையும், ஒரு குருவியும், ஒரு சிங்கமும், ஒரு யானையும் எப்படி குடும்பம் நடத்துதுன்னு பார்த்து இருந்தா ஆதிகால மனுஷன் கத்துக்கிட்டான். இப்படிதான் வாழ்வியல் பண்ணுவோம். அங்க வந்து ஒரு சிங்கத்துக்குன்னா பெண் புலிக்குன்னு ஒரு வாழ்வியல் இருந்தது, ஆண் புலிக்குன்னு ஒரு வாழ்வியல் இருந்தது. குருவியில ஆரம்பிச்சு மீன்ல இருந்து எல்லாத்துக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 ஜெண்டர் ரோல்ஸ்ங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. மனிதர்களுக்கும் அதே மாதிரிதான். காட்டுல இருக்கும்போது வேட்டையாடுறதுக்கு ஆண் போவான், வீட்டுல வந்து குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு அடுத்த தலைமுறையினரை ரெடி பண்றதுக்கும் பெண்கள் இருப்பாங்க. இது நமக்கு காலங்காலமா வந்தது. அப்ப பெண்ணு வந்து வீட்டை பாத்துக்கிட்டா பெண்ணு வந்து தாழ்ந்த அடிமைன்னு அர்த்தமா? அடிமைன்னு வந்து அதான் ஒரு வகையான அடிமை தான். எப்படி சொல்லுங்க, எனக்கு புரியல. அதாவது வந்து அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது வந்து அந்த 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 வரையறைக்குள்ள வந்தா தானே நமக்கு தெரியும் இல்லையா? வரையறைக்குள்ள வரோம் அப்படின்னா ஆட்சியை வந்து நான் வந்து பார்த்திருக்கேன். நான் தாத்தா வந்து ஆட்சி வந்து எப்பவுமே சமைச்சிட்டு தான் இருக்கணும். தாத்தா வந்த உடனே வந்து காலமிக்கி விடணும். அதாவது ஏதாவது ஒரு இதை வந்து இது என்னன்னா உனக்கு என்ன தெரியும், போய் வேலையை பாரு, போய் காப்பி எடுத்துட்டு வா அப்படின்ருவாங்க தாத்தா. அதாவது வந்து ஒரு 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 அதாவது வந்து என்ன சொல்ற, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆள் வந்து அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆட்சி கொடுத்துட்டாங்கன்னா உடனே தாத்தா கோபம் வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன சொல்றது, அப்படியே ஓரமா ஒதுக்கி நீ உன் வேலைய ஒண்டி பண்ணு. உன் வேலை என்ன சமைக்கிறது. சமைச்சுட்டு எனக்கு வந்து பணிவிடை செய்யறது. அப்படின்ற ஒரு 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 கட்டமைப்புல தானே பெண்கள வச்சிருந்தாங்க. அந்த கட்டமைப்பு தமிழ் சமூகத்துல முழுக்க முழுக்க இருந்தது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அவங்க மோர் வித்தாங்க, பால் வித்தாங்க, தயிர் வித்தாங்க, ஆப்பம் சுட்டு வித்தாங்க, வடை போட்டு வித்தாங்க. இந்த மாரி பாட்டிலாம் நானும் பார்த்திருக்கேன். அது தொழில் தானே! அங்க அடிமைத்தனம் வரலையே! இல்லன்னு நான் சொல்ல. எக்செப்ஷன்ஸ வச்சு நம்ம பேசக்கூடாது. அதாவது ஒரு பொது பொது அ அறிவுல, இல்ல ஒரு பொதுமையா பெண்களுக்குன்னு ஒரு ரோல் இருந்தது. காலங்காலமா இருந்தது. சரியா? அத அவங்க செழுமையா பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி ஆண்களுக்குன்னு ஒரு சில ரோல்ஸ் இருந்தா அதையும் செழுமையா பண்ணிட்டு இது வாழ்வியல் முறை. இது வந்து பெண் அடிமைத்தனத்துக்குள்ள வராது. இப்ப நெறைய சொல்லுவாங்க. உடன்கட்டை ஏறுதல்னு ஒண்ணு இருந்தது. ம். சரியா? உடன்கட்டை ஏறுதல்னா இப்போ நம்ம நம்ம இப்ப சென்னையிலேயே பார்க்குறோம் நம்ம. இப்போ வந்து ஒரு ஆண் சம்பாதிக்கிறான். அவன் வந்து என்ன வந்து பெண்ண சமநிலையா எடுத்து அவன் சம்பளத்த பாதியா குடுக்குறான். இல்லையே! அவங்க இல்ல. நெறைய பேர் நம்மளே வந்து பார்க்குறோம். தாலிய அறுத்துட்டு வந்து வந்து குடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வகையான பெண் அடிமை தானே. இது பெண் இது இது அடிமைத்தனம். இது வந்து அவன் ஒரு சீரழிவு. அவன் வந்து சீரழிகிறான். இது எப்படி பெண் அடிமைத்தனம் ஒரு சமூகமே அது பெண்ணடிமை சமூகம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு வீட்ல நடக்கிற ஒரு பிரச்சனை. இது எல்லா வீட்லயும் நடக்குதான்னு கேட்கிறேன். எல்லா வீட்லயும் இப்படிதான் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறானான்னு கேட்கிறேன். எல்லார் வீட்லயும் நடக்கிறதில்ல. பட் இருந்தாலும் வந்து அது வந்து நான் வந்து பெண் அடிமைத்தனம் வந்து ஆண்டாண்டு காலமா அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அத வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து, இல்ல நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஹஸ்பண்டுக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீ வந்து ஓகே நீ வந்து புள்ள பெக்கிற மெஷின் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட பாஷையில வந்து அவர் சொன்னது. ஓகே இதுதான் வந்து கர்ப்பப்பை தான் உனக்கு இருக்குன்னா, அத அறுத்து எறிஞ்சிட்டு நீ வந்து விடுதலை எடுத்து வா அப்படின்னு. சொ அவரோட பாஷையில அவரு சொன்னாரு. அப்படின்ற மாரி தான் நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான். நான் வந்து அதுக்காக நான் வந்து அது கரெக்ட், ரைட்ன்னு நான் அதுக்குள்ள நான் போக வரல. என்னோட பார்வை அது. பட் இருந்தாலும் நீங்க அது ரொம்ப டிஃபர் ஆவறீங்கன்னு எனக்கும் தெரியும். அதுல வந்து நம்ம 2 பேரும் டிஃபர் ஆறோம். பட் அட் த சேம் டைம் நீங்க சொல்ற மாரி வி வி ஆல்வேஸ் ஆர்க்யூ இன் அ வெரி டிப்ளோமேட்டிக் வே. சொல்லுங்க. இல்ல அத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவரு சில பிரச்சனைகள டேக்கிள் பண்ணணும்னு நெனச்சாரு. ஆனா அதுக்கு அவர் எடுத்து வச்ச சொல்யூஷனோ, அவரு பண்ண மீம்ஸோ எதுவுமே வந்து இப்போதைக்கு நம்ம திருப்பி மீளாய்வு பண்ணி பார்த்தோம்னா, அந்த கான்டெக்ஸ்ட்ல போய் பார்த்தாலுமே அவரு வந்து சொன்ன இப்ப கர்ப்பப்பைய அறுத்து எறிஞ்சிருன்னு சொன்னதெல்லாம் இப்ப வந்து அத ஏத்துக்க முடியுமான்னு நீங்க பாருங்க. கிடையாது. சரி பட் முடியாது. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் அருண். ஒரே ஒரு கொஸ்டின் தான். நிச்சயமா வந்து 1969ல வந்து அ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. இல்லையா? 1967 ல வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு. ஓகேயா? அ அப்பவே அவர வந்து தந்தை பெரியார் அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ யாரு கூப்பிட ஆரம்பிச்சா? அங்க தமிழ் தமிழ் சமுதாயமே வந்து ஓகே ஈவேரா, தந்தை பெரியார் அப்படின்ற மாரி தான் வந்து கூப்பிட ஆரம்பிச்சு, அவருக்குன்னு ஒரு கௌரவத்த குடுத்துட்டாங்க. சரி அதுக்கப்புறம் இவங்க தூக்குனாங்க. இவங்க வந்து அப்படியே அவர வந்து அந்த ஒரு பிம்பத்த அப்படியே எடுத்துட்டு வந்தாங்கனாலும், அவர யாருமே பெருசா எதிர்க்கலையே. பிராமண சமுதாயத்த தவிர யாருமே வந்து அந்த அந்த தமிழ் குடிகளோ, அ எந்த ஒரு ஜாதியினரோ அவர எதிர்க்கவே இல்லையே! அவர சப்போர்ட் பண்ணி அவர தாங்கி புடிச்சு மேலல தூக்கிட்டு வந்தாங்க. ஏன் அத வந்து தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அந்த இடத்துல அப்ப அப்ப யார் தப்பு பண்ணது? அவர் தப்பு பண்ணாருன்னு நான் சொல்லல. அவர் எடுத்து வச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவைன்னு நான் சொல்றேன். சரி. ம். அவர தாழ்த்தப்பட்டவங்கன்னா, நீ யாரு தாழ்த்துனான்னு அவனுக்கு புரிய வச்சிருக்கணும். சரியா? நீ வந்து அவரு சொன்னதெல்லாம் எப்படின்னா, இவங்க தாழ்த்துனாங்க. எதனால தாழ்ந்தாங்கன்னு ஒரு ரேஷனல் ஒரு பிராக்மேட்டிக் சொல்யூஷன் வச்சிருக்கணும். அத விட்டுட்டு நீங்க வெறுப்ப விதைக்கக் கூடாது. வெறுப்ப விதைச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவரு வந்து என்ன பண்ணாரு? அவரு 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 தமிழ்ல இல்லன்னு அவரே சொல்றாருல்ல. ஆமா. ம். அவரு யாரு? நாயுடு. நா நாயுடு. ம். நாயுடு. அப்படித்தானே? அப்ப அவரு என்ன பண்றாரு? அவங்க பெரியார் பேர சொல்லி தான் பெரியார் சொன்னதாக சொல்லி தான் எல்லார் பேர்லயும் ஜாதி பேர் எடுக்க வச்சாங்க. சரிதானா? ஆமா. ம். அப்ப இன்னைக்கு திமுக வந்து யாருக்குமே அப்ப ஜாதி பேர் என்னன்னு தெரியாம தான் பறையரும், வன்னியரும் சண்டை போடுறாங்க. தேவேந்திரரும் சண்டை போடுறாங்க. ஜாதி பேர்லாம் எடுத்தாச்சு. யார் பேர்லயும் இப்ப என் பேர்லயும் ஜாதி கிடையாது. உங்க பேர்லயும் ஜாதி கிடையாது. ஜாதியெல்லாம் எடுத்தாச்சு. அப்ப அவங்க சண்டை போடுறவங்க யாருன்னு இன்னும் தெரியாம தான் இருக்கா? தெரியாமலாம் இல்ல. அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போற ஒரு பாதையில வந்து நம்ம இந்தியால முன்னேறின ஸ்டேட் எது? தமிழ்நாடா? ஒன் ஆஃப் த டெவலப்ட் ஸ்டேட் தமிழ்நாடு தான். ஒன் ஆஃப் த டெவலப்ட் ஸ்டேட். மோஸ்ட் டெவலப்ட் ஸ்டேட் எது?
அது வந்து எந்த லிட்ரஸி ரேட்ல குறிப்பிட்ட எடுத்துப்போமே, லிட்ரஸி ரேட்ல எடுத்துக்கலாம். மோஸ்ட் லிட்டரேட் ஸ்டேட் அது கேரளா. கேரளா. அங்க அங்க நாயர் இருக்காங்க, மேனன் இருக்காங்க, நம்பூதிரி இருக்காங்க, நம்பியார் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா மோஸ்ட் லிட்டரேட் ஸ்டேட். அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இவனை தாழ்த்த கூடாது, தாழ்த்தி பார்க்க கூடாது. அவன் பேரு சுப்பனோ, குப்பனோ, ராமசாமியோ, நாயுடுவோ, பறையரோ, வன்னியரோ, தேவரோ, அவனை நீ தாழ்த்தி பார்க்க கூடாது. அதுதான் சொல்யூஷன். இப்ப நீங்க இந்த இதை எடுத்து விட்டீங்க, எதை அந்த சர்நேம் எடுத்து விட்டீங்க. சரியா? சர்நேம் எடுத்து விட்டு இப்ப நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன். நான் வந்து போட்டி போடுறேன், தமிழ்நாடு சிஎம்க்கு போட்டி போடுறேன். ரங்கராஜ் பாண்டே போட்டி போடுறாரு, அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. உதயநிதியும் போட்டி போடுறாரு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் பாக்குறாங்க, நம்ம ஆளுக்கு ஓட்டு போடணும்பா, இதுல யாரு நம்ம ஆளு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அது கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா என்ன? எப்படி கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, என் பேர் அருண், பக்கத்துல நிக்கிற ரங்கராஜ் பாண்டே, இன்னொருத்தர் உதயநிதி. இதுல யாரு நம்ம ஆளு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்லும் போதே தெரிஞ்சது அவர் வந்து நார்த் இந்தியன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருது. எப்படி சொல்றீங்க? அவர் அப்பா, அவர் தாத்தா, அவங்க கொள்ளுப்பாட்டெல்லாம் இங்கதான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. எப்படி சொல்றீங்க அவர் தமிழர் இல்லைன்னு? நான் தமிழர் இல்லைன்னு நான் சொல்லல. நான் தமிழர் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான். ஏன்னா வந்து அவர் இங்கே பிறந்து இங்க வளர்ந்தாரு அப்படின்னாலே, அவரு நம்மளை விட நல்ல தமிழ் பேசுறாரு அப்படின்னு தெரியும் போது அவர் தமிழர் தான். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி பிரிச்சே பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அருண் பிடிச்சிருக்கா, ரங்கராஜ் பாண்டே பிடிச்சிருக்கா, ஸ்டாலின் பிடிச்சிருக்கா, உதயநிதி ஸ்டாலின் பிடிச்சிருக்கா, யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, அது உங்க உரிமை, உங்க பொலிட்டிக்கல் வியூ, அப்படிதானே? இப்ப நம்ம மக்கள் பாக்குறான், நம்ம மக்கள் ஓட்டு போட வர்றான். இப்ப பாமகக்கு ஓட்டு போடுற ஒரு சாதிய கண்ணோட்டம் இல்லாம ஓட்டு போடுறானா? பாமகல இருக்கிற வன்னியர்ஸ் அப்படி நினைச்சிருந்தானா, வன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா வட தமிழகத்திலேயாவது ஜெயிச்சிருக்கணும். இல்ல, நான் அதை கேட்கல. ஓட்டு போடுறோம்னு இப்ப மக்கள் ஜனநாயகத்துல மக்கள் முடிவு பண்ணதானே. ஒவ்வொருத்தன் ஓட்டு அவன் எப்படி போடணும்னு அவன் தானே முடிவு பண்றான். ஆமா. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் தமிழன் ஒருத்தனுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றான்னு வைங்க. இந்த 3 பேரை தமிழன் அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? அதை சொல்லுங்க. கஷ்டம். முடியாது. ரொம்ப கஷ்டம். முடியாது. அப்ப அந்த சர்நேமை எடுத்ததுனால என்ன பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? தமிழர் அடையாளம் அழிஞ்சிருச்சு. இதுல யாரு தமிழர், யாரு பிறமொழியாளர்னு கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அது வந்து எனக்கு நல்லதுன்னு தான் தோணுது எனக்கு. ஏன் நல்லது சொல்லுங்க. ஏன்னா 3 பேரும் தமிழ் பேசுறாங்க, 3 பேரும் தமிழரை காதலிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ஜாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாது இல்லையா? ஜாதி பார்த்து ஓட்டு போடணும்னு சொல்லல. இல்ல, யாரையும் எதையுமே பார்த்து ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எதையும் போய் பார்த்தாவே என்ன எதப்பா அப்ப அவன் என்ன சொல்றாங்கறத பார்த்து ஓட்டு போடணும்னு தான் நான் சொல்லுவேன். 3 பேர்ல வந்து அருண் நல்லவரா, இல்லாட்டினா வந்து பாண்டே நல்லவரா, இல்லாட்டினா வந்து உதயநிதி நல்லவரா, யாருன்னு எனக்கு வந்தா நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து ஓட்டு போடணும். எதுக்கு நம்ம பார்த்து ஓட்டு போடணும்? ஆமாங்க, அது உங்களோட பார்வை. நான் என்ன கேக்குறேன்னா, ஜனரஞ்சகமா ஒரு மக்கள், இப்போ நான் வந்து இப்ப கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் நிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்ப அமெரிக்கன்ஸ் பாக்குறான், நான் ஒரு அமெரிக்கனுக்கு தான் ஓட்டு போடுன்னு அவன் நினைக்கிறான். கமலாவை பார்த்துட்டான், பாக்குறான், ட்ரம்ப பாக்குறான். இதுல யார் நம்மாலும் நினைப்பாங்க? ட்ரம்ப் தான் நம்ம ஆளுன்னு நினைக்கிறான், போடுவான் ஓட்டு. சரியா? இப்ப இங்க இந்த 3 பேர்ல அவன் யார் நல்ல ஆளுன்னு எப்படி கண்டுபிடிப்பான்? நீ ஒருத்தர் நல்ல ஆளா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்ல ஆளுன்னு சொல்லிதானே வந்து நீங்க செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு போட்டாங்க, ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க. நல்லாட்சி தான் நடக்குதா? நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன் நான். அப்ப அதுல எங்க நீங்க அது எப்படி, how will you gauge? ஒருத்தர் நல்லவன் வந்தா நல்லாட்சி கொடுப்பான்னு எப்படி கேஜ் பண்ணுவீங்க? அது ஒவ்வொருத்தங்களோட அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க போட வேண்டியதான் ஓட்டு. அவ்வளவுதான். அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதான். இதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? சில மெட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும். இப்ப நான் வந்து இப்போ திமுக வந்து ஈரோடு கிழக்குல சந்திரசேகர் நிறுத்திருக்காங்க. அவர் எந்த ஆளுகன்னே தெரியாம தான் செங்குந்த முதலியார்கள் அதிகமா இருக்கிற இடத்துல சந்திரசேகரை ரேண்டமா சூஸ் பண்ணி போட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. இல்ல அப்ப செங்குந்த முதலியார போட்டா செங்குந்த முதலியார் வாக்கு எல்லாம் எடுத்துடலாம். அப்படிதான் அந்த கணக்குல இப்போ டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி பிக்ஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாத ஸ்ட்ராட்டஜியா போடுவாங்க. நிச்சயமா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா 360 டிகிரிஸ் பார்த்து தான் வந்து அவங்க வந்து ஒரு கேண்டிடேட்டா இருக்கும். அப்ப மக்கள் தான் மன்னர்கள் ஜனநாயகத்துல. அவனுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப நான் பார்க்கும்போது இப்போ கருணாநிதி அவர்களுக்கு ஓட்டு போட்டவனும், ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டவனும், எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓட்டு போட்டவனும் தமிழர் நினைச்சுதான் போட்டிருப்பான். அவருக்கு எம்ஜிஆர் தான் வந்து சொன்னாரு, நீங்க தமிழர்ல தெலுங்கர்னு சொல்லும்போது நீ மலையாளின்னு அவரு சொன்னாரு. மாத்தி திட்டிட்டாங்க.
யாருக்கும் தெரியாது இவங்க தமிழர்கள் கிடையாதுன்னு. இவங்க 2 பேரும் போட்ட சண்டையில தான் இவங்களுக்கு தெரிஞ்சு, ஓஹோ அப்ப நம்ம தமிழன் நினைச்சுதானே போட்டோம், அப்ப தமிழர் இல்லையா அப்படின்னு அவனுக்கே அப்பதான் தெரிய வந்தது. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா? இது வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த அந்த சர்நேமை எடுத்ததுனால இங்க ஜாதி சண்டை ஒழியல, இன்னும் ஜாதி சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப அது ஒரு பிராக்டிகல் சொல்யூஷன் இல்ல. அந்த அந்த அது இதை எடுத்தா ஒளிஞ்சிரும், சீப்ப ஒழிச்சா கல்யாணம் நின்றும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மடத்தனம்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே. பட் அது அது முன்னேற்றத்து வந்து ஒரு ஒரு ஜெனரேஷன் ஆகும். ஒரு ஒரு ஜெனரேஷன் ஆகும் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் அப்படின்றது வந்து இட்ஸ் a first step towards a better tomorrow அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஏன்னா வந்து இன்னும் வந்து அந்த ஜாதி பெயரையும் பின்னாடி வச்சிருக்கிற அந்த அந்த என்ன சொல்றது ஐயரோ ஐயங்காரோ தேவரோ வன்னியரோ புள்ளமாரோ முதலியாரோ அது வந்து என்ன சொல்றது அது இன்னும் வந்து அந்த ஜாதி பெருமையை இன்னும் வளர்க்கும் அப்படின்றது மாதிரி தான் நான் பாக்குறேன். சரி, கல்யாணத்துக்கு அப்ப ஜாதி பக்கம் தான் கல்யாணம் பண்றாங்க. காஸ்ட் சர்டிபிகேட்ல ஜாதி இல்ல. எதுல ஜாதியை நீங்க எப்படி மறைப்பீங்க? அது நீங்க எப்படி? அது வந்து ஆமா அது கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப வந்து கலப்பு திருமணம்லாம் சென்னையில நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப திருச்சி கோயம்புத்தூர் நாகர்கோவில் வரைக்கும் வந்து வருது வந்திருக்கு. அது பெரியார்னால நடந்துன்னு சொல்றீங்களா? பெரியார்னால தான் நடந்தது இல்லை. எல்லா சீர்திருத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா தானே ஆகும். ஆமா, அவ்வளவுதான். பாயிண்ட் அதான் நான் சொல்றேன். நான் அத அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து கொஞ்சம் ரெட்டமலை சீனிவாசன் அதுக்கப்புறம் பெரியார் பெரியாருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்க எல்லாம் பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன் நான். அவ்வளவுதான். கலப்பு திருமணம் பண்றதுக்கும் ஜாதியை ஒழிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கலப்பு திருமணம் ஏன் நடக்குது தெரியுமா? முன்னாடி ஒரு மீனவர் இப்ப ஒரு மீனவர் குடும்பத்தை சார்ந்த ஒரு மீனவரை கல்யாணம் பண்ணும் அப்படின்னா எதுக்கு அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வரும்போது இப்ப மீனை காய போடுறது எப்படி, வலைய பின்றது எப்படின்னு அந்த வீட்டு பொண்ணுக்கு தெரியும். ஒரு மீனவர் பொண்ணுக்கு தெரியும். அப்ப வந்து உங்களுக்கு இந்த சீதனம் அதெல்லாம் கிடையாது. வரும்போது அவங்க வந்து ஒரு ரிசோர்ஸாவே வருவாங்க அந்த குடும்பத்துக்கு. அப்பதான் அந்த குடும்பத்தை செழிக்க வைக்க அந்த பொண்ணால முடியும். அதே மாதிரி ஒரு குயவர் வீட்டு பொண்ணு ஒரு குயவர் எது கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பானை செய்ய தெரியும். அவங்க வந்து இன்னும் அந்த பிசினஸை மேம்படுத்துவாங்க, வியாபாரம் பண்ண தெரியும். ஒரு செட்டியார் வீட்டு பொண்ணுக்கு வந்து வியாபாரம் பண்றது எப்படின்னு தெரியும். அதனாலதான் ஒரே குலத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப யாரும் அந்த மாதிரி குலத்தொழில் பண்றது இல்ல. எல்லாருமே ஐடிக்கு போறோம், எல்லாருமே இன்ஜினியரிங் பண்றோம், எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு போறோம். அப்ப அந்த இந்த குடும்பத்துல இருந்து தான் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கறது ஒழிஞ்சிட்டு ஆனப்புறவும் அதே கேஸ்ட்ல இருந்து பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்க? தொட்டு அப்படியே வந்துருச்சுன்றதுனால. ஆமா, அது வந்து அதோட பெனிஃபிட் என்னன்னு இல்ல. அப்ப அந்த இடத்துல நீ ஜாதி பேர் போடாமலேயே ஜாதி என்னன்னு கேட்டுதான் கல்யாணம் பண்ற. அப்ப ஜாதி பேர் போடாதனால ஜாதி ஒழிஞ்சிராது. அதுக்குதான் இது உங்களுக்கு எக்ஸாம்பிள். உங்களுக்கு புரியுதா? அதனால ஜாதி பேரை ஒழிக்கிறதுக்கும் வந்து நீங்க கலப்பு திருமணம் பண்றதுக்கெல்லாம் உளவியல் மாறணும். கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குதுன்றது வந்து திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு ஆள்ற வரைக்கும் ஜாதி இந்த ஏற்றத்தாழ்வு மாறவே விட மாட்டாங்க. இது வரைக்கும் மாறாது. அதை லைவா வச்சிருந்தாதான் அவங்க ஆட்சியில இருக்க முடியும். கருணாநிதி அவர்களோட வகையறா ஆட்சியில இருக்கணும்னா இங்க இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இருந்துட்டு தான் இருக்கும். அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இன்னும் டீட்டெயிலா போக முடியும். அதை நீங்க அது ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? நான் வந்து சொன்னேன்ல, இப்ப அருண் நிக்கிறான், உதயநிதி நிக்கிறார், ரங்கராஜ் பாண்டே நிக்கிறார். இதுல யாரு இப்ப நீங்க ரங்கராஜ் பாண்டே எலிமினேட் பண்ணிடலாம். அருணையும் உதயநிதியும் வச்சு பார்த்தா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான், அவ்வளவுதான் மேட்ரு. இவ்வளவுதாங்க. இதுதான் மேட்ரு. Who is Arun அப்படின்னு சீமான் கேட்ட who is பெரியார்ன்ற மாதிரி who is Arun அப்படின்னு சொல்லி நல்லா இருந்தது இன்னைக்கு வாதம். சுவாரஸ்யமாகவும் இருந்தது. ஜனநாயக முறையில அதுதான் நான் இன்னும் வந்து வேண்டிக்கிறது அதுதான். திருப்பியும் நான் ஒரு வீடியோ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் போட்டேன், சீமான் வந்து பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். பட் சீமானும் வேணும் தான் நான் சொல்றேன். சீமான் இருக்கணும் தமிழ். ஏன்னா தமிழர்களுக்கான பிரச்சனையில பரந்தூர் இதா இருக்கட்டும், 4 வழி சாலையா இருக்கட்டும், நம்மளோட நில வளங்களை வந்து அழிக்கிறதுக்கு வந்து அவர் வந்து நிக்கிறாரு. வேணும் தான் நான் சொல்றேன். ஆனா சில நேரங்கள்ல பாதை மாறி போன பறவைகள் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்ப்பேன். நான் திருப்பியும் வீடு சேராது அப்படின்னு அந்த மாதிரி அவர் ஆயிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சமும் எனக்கு இருக்கு. பார்ப்போம். ஒன்லி டைம் கேன் ஆன்சர் தட் கொஸ்டின். அதே மாதிரி அவரோட வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அவரோட பாதையில அவர் போயிட்டு இருக்காரு. தவறா ரைட்டா நம்மளோட பார்வையில நம்ம சொல்றோம், நீங்க ரைட்டுன்றீங்க, நான் தப்புன்னு பாக்குறேன். இப்ப யாருமே தப்போ ரைட்டோன்றது வந்து உங்ககிட்ட பேசுறது வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா,
ஒரு 2 எதிர்கருத்து உள்ளவர்களா இருந்தாலும் எவ்வளவு வந்து ஒரு 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 ஆரோக்கியமான விவாதத்த பண்ண முடியுங்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நீங்களும் நானும். ஆமா. உங்களுக்கு புரியுதா? இது வந்து நம்ம கருத்துக்களா எதிர்கொள்ளுவோம். அதுக்கப்புறம் நட்பு நட்பா இருக்கும். உறவு உறவா இருக்கும். எல்லாமே அப்படி இருக்கும். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா மக்களுக்கு காமிக்கணும். நம்ம நெறைய ஹேட்ரட்னஸ் இப்போ இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமா. இவருக்கு இவர பிடிக்கும். ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு உண்டான ஒரு ஆரோக்கியமான களமே இங்க வந்து அமைய மாட்டேங்குது. எல்லாமே ஒரு இந்த டிபேட்ஸ பார்த்தாலும் சரி, எல்லாமே ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸா போயிட்டு இருக்கு. அது எனக்கு விருப்பமே இல்ல. சோ ஒரு ம். லைட்டா வந்து எனக்கு நீங்க தான். நீங்க வந்து உங்க எது கருத்து இருந்தாலும் உங்கள்ட்ட பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு திருப்தியாவும் இருக்கும். நீங்க அப்படி பேசுறனாலயே நெறைய கருத்துக்களை என்னாலயும் வெளிய வைக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸ் ஆர்குமென்ட்ட ஸ்ட்ராங்கா வைக்க முடியும். நம்ம கரெக்ட். தொடர்ந்து பேசணும். தொடர்ந்து பேச இந்த கருத்துக்கள் வந்து அந்த கருத்து போய் சேரும் மக்கள்ட்ட. ஆமா. அதனால எனக்கு ரைட். வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிங்க. எதிர்பார்க்குறாங்க. நிஜமாவே நீங்க ஆரம்பிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து நாம் தமிழர சப்போர்ட் பண்ணி ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறாங்க. இது ஜஸ்ட் கூடிய விரைவில் பண்ணிருவோம். நிச்சயமா. 100% நீங்க பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களோட தமிழ் வீச்சு நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அ அதாவது வந்து எனக்கெல்லாம் டப்பு டப்புன்னு இங்கிலீஷ் வந்துருது. ஆனா உங்களுக்கு அப்படி வரவே மாட்டேங்குது. நல்லா பேசுறீங்க. ஸோ அதனால வந்து வாழ்த்துக்கள். சரி, ஓகே. எனி லாஸ்ட் தாட்ஸ் பிஃபோர் ஓகே. இல்லங்க ரைட், ஓகே. சூப்பர். இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஏன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன்னா வந்து 10:30 மணி ஆயிடுச்சு. 11 மணி காத்தால வேலைக்கு 5:30 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.